மது ஒழிப்புல நாங்க பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்பதான் எல்கேஜி வந்திருக்கிறார். சொல் திருமாவளவன் இந்த மதுவிலக்கு மாநாடு அப்படிங்கிறது, ஆனா அது தொடர்ச்சியா பேசும்போது என்ன சொல்றாரு, பாமக ஒரு ஜாதி கட்சி, அதனால நாங்க அவருக்கு அழைப்பு விடல, மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அழைப்பு விட்டுருக்காங்க, அழைப்பு விடல. இதை பத்தி உங்களோட கருத்து? அவர் கட்சி மட்டும் என்னவா? பாட்டாளி மக்கள் கட்சி சமூக நீதிக்காக தொடங்கப்பட்ட ஒரு கட்சி. 36 ஆண்டு காலமாக எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 6 இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த இடஒதுக்கீட்டில் இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட, அதாவது பட்டியலின மக்களுக்கு இடஒதுக்கீட்டை பெற்றிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். தமிழ்நாட்டில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். சிறுபான்மை சமுதாயம், இஸ்லாமியர்களுக்கு உள்ஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். எம்பிசி என்று 20 விழுக்காடு 115 சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று தந்திருக்கின்றார். மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற நேரத்திலே இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓபிசி அவர்களுக்கு இந்திய அளவில் 27 விழுக்காடு கல்வி நிலையங்களில் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். இப்படி எங்கள் கட்சி சமூக நீதிக்காகவும், நீர் மேலாண்மைக்காகவும், வேளாண் வளர்ச்சிக்காகவும், இலவச தரமான கல்விக்காகவும், அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவத்திற்காகவும், நேர்மையான ஆட்சிக்காகவும், எல்லாவற்றுக்கும் மேல் மது ஒழிப்புக்காகவும், புகையிலை ஒழிப்புக்காகவும், கஞ்சா ஒழிப்புக்காகவும், குட்காவை நாங்கள் தடை செஞ்சிருக்கின்றோம். இப்படியெல்லாம் எத்தனையோ சாதனைகள் செய்த கட்சியை தொடர்ந்து திருமாவளவன் அவர்கள் இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். அது தவிர்க்க வேண்டும். எங்களாலும் பேச முடியும், அவங்க கட்சியை பற்றி தரவுருவா எங்களாலும் பேச முடியும். இதோட நிறுத்திக்குங்க. நீங்க மாநாடு நடத்தினா நடத்திட்டு போங்க. மது ஒழிக்கணும்னு எல்லாருடைய விருப்பம் தான். இந்தியாவில் மது ஒழிக்கின்ற ஒரு மாநாடோ, ஒரு ஆர்ப்பாட்டமோ, ஒரு கூட்டமோ யார் நடத்தினாலும் நாங்கள் அதை ஆதரிப்போம். அந்த வகையிலே தான் திருமாவளவன் இதை நடத்தினா நாங்கள் ஆதரிப்போம், அவ்வளோதான். அதில் எங்களை அழைக்கிறாரு, கூப்பிட்டாரு, கூப்பிடல, அதெல்லாம் வேறு விதம். நாங்கள் யார் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம். ஏன்னா இது எங்களுடைய அடிமட்ட, எங்கள் கட்சியினுடைய அடிமட்ட கொள்கை அது. ஆனாலும் இவங்க அந்த கட்சி, இவங்க இந்த கட்சி அப்படிலாம் பேசுறதுல அதை நிறுத்திக்கணும். மது ஒழிப்புல நாங்கள் பிஹெச்டி படிச்சிருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் இப்போதான் எல்கேஜி வந்திருக்கிறார். அவர் தான் இப்போதான் தொடங்கியிருக்கிறார். எங்க ஐயா கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே 1980 மது ஒழிப்பு கொள்கையை கடைபிடித்து வருகிறார்கள். எங்க ஐயாவால தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி, திருமாவளவன் அவர்கள் கட்சியும் சேர்த்து திமுக, அதிமுக அத்தனை கட்சிகளும் மதுவை பத்தி பேசாத கட்சிகள் இன்னைக்கு மது விலக்கு கொள்கையை நாங்கள் கொள்கை ரீதியில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று, அதற்கு ஒரே காரணம் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தான். தொடர்ந்து அவருடைய போராட்டம், ஆர்ப்பாட்டம் தான். பாட்டாளி மக்கள் கட்சியில கிட்டத்தட்ட இன்னைக்கு 15,000 பெண்கள் மட்டும் சிறைக்கு போயிருக்கிறாங்க மது ஒழிப்பு போராட்டத்தினால. அதாவது 100 கிடையாது, ஆயிரக்கணக்கான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மாநாடுகள், வழக்குகள், நீதிமன்றம், சட்டமன்றம் எத்தனையோ நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினால தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும், இந்திய அளவில் 90,000 மதுக்கடைகளையும் நாங்கள் மூடி இருக்கின்றோம். இதுதான் பெரிய சாதனை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த டாஸ்மாக் விற்பனை காலத்தை நாங்கள் குறைச்சிருக்கிறோம். எத்தனையோ சாராய கடையை நாங்கள் உடைச்சிருக்கிறோம். அதனால எங்க மீது வழக்குகள்லாம் இருக்கு. இன்னைக்கு யாரை வேணா கேளுங்க, தமிழ்நாட்டில் மது ஒழிப்பா, அது பாட்டாளி மக்கள் கட்சிப்பா. அந்த நேரத்தில் நான் அமைச்சராக இருந்த நேரத்தில் தேசிய மது கொள்கை அப்படின்னு நான் கொண்டு வந்தேன், நேஷனல் ஆல்கஹால் பாலிசி. நான் அமைச்சராக வந்ததுக்கு பிறகு அதை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஐநா சபையில் அக்டோபர் 2ஆம் நாள் மது இல்லா நாள் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை நான் கொண்டு வந்தேன். அப்போ அமைச்சராக நேரத்தில் கொண்டு வந்தேன் நான். அது கிட்டத்தட்ட ஒரு 80 நாடுகள் அது ஆதரவு கொடுத்தாங்க. அதில் அதன் பிறகு அது விலக்கி வந்தது, அது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். இவ்வளோ நாங்கள் செஞ்சிட்டு இருக்கிறோம், இன்னும் செய்ய போகிறோம். எங்களோட நோக்கமே தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு சாராயம், மது இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்க வேண்டும். நீங்கள் மாநாடு நடத்திக்கிங்க, நடத்தலை, அதை பற்றி எங்களுக்கு இல்லை, நடத்திட்டு போங்க.
அதனால மற்ற கட்சிகளை பத்தி குறிப்பா எங்களை பத்தி நீங்க இழிவுபடுத்தாதீங்க. உண்மையிலே உங்களுக்கு மாநாடு வெற்றி பெறணும்னா நீங்க சகோதரி கனிமொழியை கூப்பிடுங்க. ஆட்சியில் இருக்கிறாங்க, திமுகவில் இருக்கிறாங்க, அவங்க தான் மது விலக்கை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பத்தி கூப்பிட்டு மாநாட்டில் பேச வச்சு அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுங்க. நீங்க போய் உங்க அண்ணங்கிட்ட பேசுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெண்கள் தாலி அறுத்துட்டு இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்தியாவில் அதிக சாலை விபத்துகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக மனநல நோய் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனை தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மது அப்படின்னு அவங்க அண்ணங்கிட்ட சொல்லி விளக்குன்னு சொல்லி எப்படியாவது தமிழ்நாட்டு இளைஞர்களையும் பெண்களையும் காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த மாநாடுக்கு அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு அதெல்லாம் சொல்ல பேச வைங்க. இல்லை நாங்கள் இவங்களை கூப்பிடுறோம் அவங்கள கூப்பிடுறோம், விளம்பரப்படுத்தாதீங்க. இது விளம்பரப்படுத்துற பிரச்சனை கிடையாது, அதோட சீரியஸ் பிரச்சனை இது. இது மது பிரச்சனை, இது ஒழிக்கணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. இன்னும் உண்மையிலே திருமாவளவன் அவர்களுக்கு மது ஒழிக்கணும்னு அக்கறை இருந்ததுன்னா முதல்ல நேரம் எங்க கிட்ட தான் வந்திருக்கணும். ஏன் எங்க கிட்ட வந்திருக்கணும்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிக மது அருந்துகின்ற ரெண்டு பெரிய சமுதாயம், ஒன்று வன்னியர் சமுதாயம், இரண்டாவது பட்டியலின சமுதாயம். இந்த ரெண்டு சமுதாயம் சேர்ந்துச்சுன்னா தமிழ்நாட்டு மக்கள் தொகையில 40 விழுக்காடு இருக்கிறாங்க. இந்த ரெண்டு சமுதாயம் மதுவில் அடிமையாகி கொண்டு முன்னேற்றம் இல்லாமல் இருக்கின்ற ரெண்டு பெரிய சமுதாயங்கள். சரிங்க, எப்படிங்க இந்த மதுவை எப்படி ஒழிக்கலாம்? இந்த ரெண்டு பெரிய சமுதாயங்களும் முன்னேறணும், அந்த எண்ணம் அவருக்கு இருக்கணும், எங்களுக்கு இருக்கு. அப்படி எங்க கிட்ட வந்து பேசி சரி வாங்க நம்ம எல்லாம் தொடர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும், இந்த சமுதாயத்தை எல்லாம் காப்பாற்றணும், சமுதாயங்களை முன்னேற்றணும்னு அந்த நோக்கம் உண்மையிலே இதை அவருக்கு இருந்ததுன்னா நிச்சயமா எங்க கிட்ட வந்திருக்கணும். ஆனா இதுல நாங்க ஏதோ மாநாடு நடத்தணும், நான் அவங்களை கூப்பிடுறவங்க யார் வேணா கூப்பிட்டுட்டு போங்க, எங்களை இழிவுபடுத்தாது.